நம்மளால ஆன்லைன்ல நெறைய விஷயத்துல வச்சு நம்ம சம்பாதிக்க முடியும். அதுல சில பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு YouTube, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Facebook. Facebookல நீங்க வந்து வீடியோஸ் இதுக்கு நம்ம YouTubeல அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஐ மீன் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். நீங்க போடக்கூடிய ஒரு வீடியோக்கு ஒரு வீடியோ இருந்தாலும் சரி, அதுல 10,000 வீடியோ இருந்தாலும் சரி, 4000 மணி நேரம் வீடியோகள் வந்து ஓடி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 1,000,000 வியூஸ் வந்து ஷார்ட்ஸ்லேருந்து வந்திருக்கணும். இதெல்லாம் சில கிரைட்டீரியா இருக்கு. இதெல்லாம் நீங்க பீட் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் அப்படிங்கிறது குடுத்துருவாங்க. அதே போல தான் Facebookல மானிட்டேஷன் அப்படிங்கிற மாரி இருக்கு. Facebookலயும் நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு YouTubeஐ விட Facebook எவ்வளோ பரவால்ல, நல்லா காசு குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி தோணும். இப்படி நடந்துட்டு இருக்கு. அது சில நீங்க போடக்கூடிய கன்டென்ட்ட பொறுத்து தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம அந்த Facebookல எப்படி சம்பாதிக்கலாம்? இப்ப என்ன மாரி கன்டென்ட் மானிட்டேஷன்லாம் வந்து குடுத்துருக்காங்க? என்ன மாரி ரூல்ஸ், என்ன மாரி அப்டேட் அப்படிங்கிறத விஷயத்த நான் ஷேர் பண்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அண்ட் தென் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த கன்டென்ட் மானிட்டேஷன்க்குள்ள வருவோம். நீங்க யூடியூப பொறுத்தவரைக்கும் வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் போடலாம். இவ்வளோ தான் நம்மளால. இல்ல நம்ம அதுல இருந்து அஃபிலியேட் புரோகிராம் யூஸ் பண்ணி நம்மளே எல்லாம் ஏதாச்சும் வந்து பொருள சேல் பண்ணோம், லிங்க்க குடுத்தோம்னா அது மூலியமா சம்பாதிக்க முடியும். ஆனா இதுவே நம்ம Facebook பக்கம் வந்தோம்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். எப்படின்னா நீங்க YouTubeல வீடியோ போடுற மாரி அதே வீடியோ கூட எடுத்து இதுல போடலாம். ஆனா அத தாண்டிலும் நீங்க வந்து ஃபோட்டோஸ் போடுறீங்க இல்லையா? நீங்க நார்மலா ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு. அந்த ஃபோட்டோஸ நீங்க ஷேர் பண்ற மூலியமாவும் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கருத்த வைக்கிறீங்க. அதாவது நீங்க டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஏதாச்சும் நீங்க போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே நமக்கு காசு உண்டு. இந்த மாரி பலதரப்பட்ட விஷயத்த யூஸ் பண்ணி நமக்கு வந்து காசு குடுத்துட்டு இருக்காங்க Facebook தரப்புல இருந்து. இது நீங்க Facebook பேஜ கிரியேட் பண்ணாலும் சரி, இல்ல உங்களுடைய ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அத வச்சு நீங்க வந்து உங்களுடைய பேஜ் அண்ட் ப்ரொஃபைலுக்கும் நீங்க கன்டென்ட் மானிட்டேஷன் வாங்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கன்டென்ட் மானிட்டேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோட்டோஸ் இப்போ வந்து நான் யூடியூப்ல சொன்னேன் இல்லையா, சில கிரிட்டீரியா இருக்கு. ஃபேஸ்புக்கில் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் வந்து அதில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் காப்பிரைட் கண்டென்ட் இல்லாமல் நீங்கள் ஓனாக கண்டென்ட் போட்டிருக்கீங்கன்னா ஓகே ஃபைன். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸில் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லையும் கொஞ்சமாக வேல்யூ கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டுமே அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய Facebook பேஜஸ் நீங்க வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல நீங்க மானிடைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்க டேஷ்போர்ட்ல வந்துட்டீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் அப்படின்னு இருக்கும். இதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த 4 ப்ரோகிராம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் ஆட்ஸ், கன்டென்ட் மானிட்டேஷன், ஸ்டார்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது இந்த கன்டென்ட் மானிட்டேஷன் மட்டும்தான். இந்த கன்டென்ட் மானிட்டேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதாவது நான் இந்த மாதிரி கன்டென்ட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் போடுறேன். எனக்கு இதில் நான் இப்போ ஓன் கன்டென்ட்டாக போடுறேன். எனக்கு வந்து மானிட்டேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து இந்த Facebook டீம் கிட்ட நம்ம வந்து கேட்குறோம். அதுக்காக இங்கே என்னன்னா என்ன மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரி அப்படிங்கிறது எல்லா கேட்டகரியுமே மோஸ்ட் ஆஃப் இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து போயிருக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அது நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் பிஸ்னஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் அதிகமாக கண்டென்ட் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ரீல்ஸாக போடுறீங்களா, இல்லை ஃபோட்டோஸாக போடுறீங்களா, இல்லை டெக்ஸ்ட் போஸ்ட்டா, இல்லை ஸ்டோரிஸ் போடுறீங்களா? நான் ஆல்மோஸ்ட் ஃபோட்டோ போடுறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். இல்லை இதுவே நீங்கள் ரீல்ஸ் அப்படின்னா ரீல்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்து நம்ம டன் கொடுத்துருவோம். இங்கே ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த ஒரு பாக்ஸில் இன்ட்ரெஸ்டிங் ஃபார்முக்காக நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ஒரு ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் லைனில் இருந்தால், அதாவது நான் வந்து ஒரிஜினல் கண்டென்ட் தான் போட போகிறேன். எனக்கு வந்து Facebookல இருந்து மானிட்டேஷன் கொடுங்க. நான் கண்டினியூஸாக வந்து ரெகுலராக போடுறேன். எந்த ஒரு காப்பிரைட் இல்லாமல் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ChatGPTல நீங்கள் தமிழில் கேட்டு கூட அது கொடுக்குறத கூட எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா அடிஷனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே சோஷியல் மீடியா வேறு எதாச்சும் நீங்கள் போடுறீங்களான்னு கேட்கும். இன்கேஸ் அது கொடுக்குறனா கொடுங்க, எல்லாம் வேண்டாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் அந்த பாக்ஸில் எதுவுமே நான் டைப் பண்ணலாம், நிறைய டைம் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு 1 or 2 days இல்லை ஒரு 1 week அப்படிங்கிற டைமில் அது உங்களுடைய டிபெண்ட் ஆன் உங்களுடைய Facebook பேஜை பொறுத்து. நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண உடனே எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் பழைய பேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் மானிட்டேஷனுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்குமே ஷோ ஆகும். ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்லாக் கண்டென்ட் மானிட்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டோ, ரீல்ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸோ எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 28 நாட்களில் உங்களுக்கு 3,00,000 வியூஸை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் மானிட்டேஷன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய விஷயம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 நாளில் முடிச்சிட்டேன் இந்த ஒரு கிரிட்டீரியாவே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது நான் 2 நாளைக்கு முன்னே வந்து முடிச்சிட்டேன். பட் இதில் 25 days லெஃப்ட்டுங்கிறது இன்னும் 25 நாட்கள் வந்து இருக்குது. நான் அதுக்கு முன்னாடியே
5,60,000 வியூஸ் வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து மானிட்டேஷன் குடுத்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா, ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் நீங்க இந்த மானிட்டேஷனுக்காக நாங்க வந்து ரிவ்யூ பார்ப்போம் அப்படிங்கிற மாரியும், எப்படி நம்ம YouTubeல கன்டென்ட்ட போட்டு உடனே கொஞ்சம் நம்ம வந்து அப்ரூவல் கேட்டோம்னா குடுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒரு 24 டேஸ் 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துப்பாங்க. கன்டென்ட்ட வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. நம்ம சேனல ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த மாரி தான் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கன்டென்ட் மானிட்டேஷன் சேலஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நம்ம வந்தோம் அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அதாவது நம்ம 3,00,000 வியூஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்ம வெயிட் பண்ண சொல்றாங்க. பட் இது இப்போ ரொம்ப நாள் டைம் எடுத்துக்குது. எப்போ வந்து அவங்க ரிவ்யூ பண்ண எப்போ குடுப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி ப்ரோ, இந்த அன்லாக் கன்டென்ட் மானிட்டேஷன் இந்த மாதிரி 3,00,000 வியூஸ் நான் எப்படி பார்க்கறது? எப்படி வந்திருக்குன்னா, நான் முன்ன சொன்னேன் இல்லையா? அந்த நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்ணி அடுத்த ஒரு 1 வீக்குள்ள இல்ல 2 ஆர் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு ஜாயின் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி குடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் சேலஞ்சோ ஆர் ஜாயின் சேலஞ்ச் சம்திங். அந்த சேலஞ்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் சொன்ன அந்த இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? 3,00,000 வியூஸ் கொண்டு வரணும் 28 நாட்கள்ல அப்படிங்கிற மாதிரி. அது இன்க்ளூடிங் நீங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது போட்டாலும் சரி, டெக்ஸ்ட் எதில் உங்களுக்கு வியூஸ் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி கவுண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் கண்டிப்பாக அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்ற குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணி நீங்கள் வியூஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் மானிட்டேஷன் அப்படிங்கிறது வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க ரிவ்யூ பண்ணிட்டு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே கண்டென்ட் மானிட்டேஷன் மூலிமா நீங்களும் சம்பாதிக்க முடியும்.